குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட நீட் ஆஸ்பிரண்ட் வர்ணேஷ் இருக்காரு. சேஞ்ச் இன் என்ட்ரோபி தான் பார்க்க போறோம். இப்போ சேஞ்ச் இன் என்ட்ரோபி சாலிட் இருக்கு, லிக்விட் இருக்கு, கேஸ் இருக்கு. எதுக்கு வந்து சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு அதிகமா இருக்கும்? கேஸுக்கு தான் அதிகமா இருக்கும். ஏன்னா கேஸ்ல தான் வந்து ஒழுங்கற்றத்தன்மை அதிகமா இருக்கனால கேஸுக்கு அதிகமா இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். சாலிட்ல வந்து ஒழுங்கா இருக்கும் பொருள், லிக்விட்ல வந்து கொஞ்சம் ஒழுங்கற்றத்தன்மை இருக்கும், கேஸ்ல வந்து இதுவா இருக்கும். ஸோ இப்போ நமக்கு என்னென்ன ரியாக்ஷன் கேட்குறாங்கன்னா, ஒரு எவாப்ரேஷன் எடுத்துக்கிறாங்க. எவாப்ரேஷன்ல என்ன ஆகும்னு கேட்குறாங்க. எவாப்ரேஷன் வந்து சாலிட் என்ன ஆகுது? லிக்விடா. அப்போ டெல்டா எஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து சப்ளிமேஷன் கேட்டிருக்காங்க. சப்ளிமேஷன்னா கற்பூரம் எரியுதான், சாலிட் வந்து கேஸ் ஆகும். அப்போ டெல்டா எஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இது என்னன்னா, ரெண்டு ஹைட்ரஜன் வந்து ரெண்டு ஹைட்ரஜன் மாலிகுல் ஹைட்ரஜனை மாத்துறாங்க. இங்க என்ன ஆகும்னா டெல்டா எஸ் வந்து குறையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டெல்டா எஸ் வந்து குறையும். டெல்டா எஸ் இப்போ இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, டெல்டா எஸ் வந்து எப்போ குறையும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. டெல்டா எஸ் வந்து ரெண்டு ஹைட்ரஜன் வந்து ஒரு ஹைட்ரஜனா மாறும்போது டெல்டா எஸ் குறையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம சாலிட் லிக்விட் ஆனா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும், லிக்விட் கேஸ் ஆனா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும், சாலிட் கேஸ் ஆனா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதே வந்து லிக்விட் வந்து சாலிட் ஆனா என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகும், கேஸ் வந்து லிக்விட் ஆமானா என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகும், கேஸ் வந்து சாலிட் ஆமானா என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த 6 விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எல்லாத்தையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு இதுவே வந்து H2 வந்து 2H மாறுச்சுன்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் திங்ஸ். நம்ம என்ட்ரோபி வந்து எப்படி மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ட்ரோபியை பத்தி ஃபுல் பிஹேவ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுது வர்ணேஷ்? ஃபர்ஸ்ட் வந்து சாலிட் இருக்கு, லிக்விட் இருக்கு, கேஸ் இருக்கு. ஸோ வந்து சாலிடை கம்பேர் பண்றப்ப லிக்விடோட என்ட்ரோபி ஜாஸ்தி, கேஸை கம்பேர் பண்றப்ப லிக்விடோட என்ட்ரோபி வந்து கம்மி. சூப்பர். அடுத்து வந்து எவாப்ரேஷன்ல இப்போ வந்து சாலிட்ல இருந்து லிக்விடுக்கு போறப்ப அதே சொன்ன மாதிரி என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. சப்ளிமேஷன்னா டைரக்டா வந்து சாலிட்ல இருந்து கேஸ் போகுது, அப்பயும் நம்மளுக்கு என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ ரெண்டு மாலிகுலா இருக்கிற ஹைட்ரோஜன் ஒரே மாலிகுலா இருக்கிற ஹைட்ரோஜனை நம்ம கன்வெர்ட் பண்றப்ப நம்மளுக்கு என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வந்து இப்போ சாலிட் டு லிக்விட் நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். லிக்விட் டு கேஸை நம்ம கன்வெர்ட் பண்றோம்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். சாலிட் டு கேஸை கன்வெர்ட் பண்றப்ப நமக்கு என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். இதே லிக்விட் டு சாலிட் மாத்தினோம்னா என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகும். கேஸ் டு லிக்விடா கன்வெர்ட் பண்றப்ப என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகும். அடுத்து கேஸ் டு சாலிடா மாத்தினாலும் என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகும். ஒரு ஹைட்ரஜன் மாலிகுலா ரெண்டு ஹைட்ரஜனா ஒரு ஹைட்ரஜன் வந்து ரெண்டு மாலிகுலா மாறுறப்ப நமக்கு வந்து என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். சூப்பர். தேங்க்யூ.